வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். இப்போ நம்ம பார்க்க போகிற பிளானோட சைஸு 21x34 714 ஸ்கொயர் ஃபீட். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா ஒரு மேற்கு பார்த்த முனை பிளானு. இது 2 பெட்ரூம் ஹவுஸு. இது அதே மாதிரி டூப்ளெக்ஸ் பிளானு. 2 பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம், ஒரு கிச்சன் வித் டைனிங் வந்துடும். சரி, வாங்க பிளானுக்குள்ளே பார்க்கலாம். இப்போது அவுட்ரு மெஷர்மெண்ட்டும் டைரக்ஷனும் சொல்லிடுறேன். இது 21 அடி மேற்கு, இது 34 அடி வடக்கு, தெற்கு, இது கிழக்கு, இது வடக்கு. இப்போ பிளான் ஆரம்பிச்சிடலாம். இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் வெளிப்புற சுவர்கள் எல்லாமே ஒரு கல் சுவர், உள்பக்கமும் ஒரு கல் தான் கொடுத்துருக்கேன். அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ எப்படி பிரிச்சுருக்கோங்கிறத பிளாட்டை 4 வாஸ்துக்காக எப்படி பிரிச்சுருக்கோங்கிறத சொல்லிடுறேன். இந்த பக்கம் கிச்சன் பிரிச்சுருக்கோம் வாயு மூலையில், இந்த பக்கம் சனி மூலையில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கோம், ஈசானிய மூலையில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கோம், அக்னி மூலையில் ஒரு பெட்ரூமு ப்ளஸ் குபேர மூலையில் ஓப்பன் வந்துடும், லிவிங் ஹால் வந்துடும். எப்படிங்கிறத பார்த்தேன். ஃபஸ்ட்டு பெட்ரூம் முடிச்சிடலாம். இந்த வீட்டில் நான் அரைக்கல் சுவர் எதுவுமே பயன்படுத்தலை, அதாவது மெயின் வால்ஸ்க்கு சொல்கிறேன். பாத்ரூமுக்கு அரைக்கல் சுவர் யூஸ் பண்ணியிருக்கேன்.
இந்த சுவர் இந்த சுவர் இந்த 4 சுவர் மட்டும்தான் இந்த பில்டிங்கில் அரைக்கல் சுவர். பாக்கி எல்லாமே ஒரு கல் சுவர் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு பிளான் முடிஞ்சிருச்சு. இப்போது ஜன்னலும் வென்டிலேட்டரும் பார்த்துடலாம் எங்கெங்கே வரும்ன்ட்டு. இங்கே ஒரு ஜன்னல் கொடுக்குறோம், இங்கே ஒன்று கொடுக்குறோம், இந்த இடத்துல ஒன்று, இங்கே ஒரு ஜன்னல் கொடுக்குறோம், இங்கே ஒன்று, இங்கே ஒன்று கொடுக்குறோம், இங்கே ஒரு ஜன்னல் கொடுத்துட்றோம், இங்கே ஒரு வென்டிலேட்டர் கொடுக்குறோம், இங்கே ஒரு வென்டிலேட்டர் கொடுக்குறோம், இங்கே ஒரு ஜன்னல் கொடுக்குறோம், இங்கே ஒரு ஜன்னல் கொடுக்குறோம், இதுக்கும் இங்கே ஒரு ஜன்னல் கொடுத்துட்றோம். இப்போது சுவர்கள் போடலாம், அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு வால்ஸும் முடிச்சாச்சு. இப்போது ரொட்டேஷன்ஸ் கொடுத்துடலாம். இது கிச்சன் விண்டோ, இங்கே ஒரு விண்டோ, இங்கே ஒரு விண்டோ, இங்கே ஒரு விண்டோ, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே விண்டோ, வென்டிலேட்டர், விண்டோ, வென்டிலேட்டர், விண்டோ. இப்போது டோர்ஸு எல்லாம் பார்த்தலாம். இதுதான் வீட்டினுடைய என்ட்ரன்ஸு. மெயின் டோரு. அடுத்தது படிக்கட்டுக்கு ஏற டைரக்ஷன். கிச்சனுக்கு ஒரு ஓப்பன். பெட்ரூமுக்கு ஒரு டோரு. இந்த பெட்ரூமுக்கு ஒரு டோரு. பாத்ரூமுக்கு ஒரு டோர். இந்த பாத்ரூமுக்கு ஒரு டோர். இப்போ ரூம்ஸோட மெஷர்மெண்ட்ஸ் எழுதிடலாம். ஃபஸ்ட்டு லிவிங்லேருந்து போயிடலாம். லிவிங்கு இதனுடைய டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் 19 அடி.
இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் இந்த டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 17.25 அடி. அடுத்தது பார்த்திங்கன்னா கிச்சன். இந்த போர்ஷன் கிச்சனாகவும் இந்த போர்ஷன் நீங்கள் டைனிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். குக்டாப் வந்து இப்படி வச்சுக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 8.25 அடி. அதே இந்த டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 13 அடி. இந்த பேசேஜோட லென்த்து பார்த்திங்கன்னா வைடு வந்து 4 அடி. அடுத்தது இந்த பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 10 அடி இந்த டிஸ்டன்ஸு. இந்த டிஸ்டன்ஸ் வந்து 14 அடி. இதுக்கு ஒரு அட்டாச்சு டாய்லெட்டு. இந்த டிஸ்டன்ஸ் வந்து 5 அடிங்க. இந்த டிஸ்டன்ஸ் வந்து 4 அடி. சேம் அதே மாதிரி தான் இந்த பெட்ரூமும். பட் இந்த டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 8.25 அடி. இந்த டிஸ்டன்ஸ் வந்து 14 அடி. இதுக்கும் ஒரு அட்டாச்சு டாய்லெட்டு. இந்த டிஸ்டன்ஸ் வந்து 4 அடி. இந்த டிஸ்டன்ஸும் 4 அடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. உங்களுக்கு ஏதாவது டவுட்டும் உங்களுக்கு தேவை பிளான் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் மறக்காமல் ரெடி பண்ணி அனுப்புகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.